பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, கர்த்தரின் பாதுகாப்பு வளையத்திற்குள் இருங்கள். ஆதார வசனம் ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். தேவகிருபை பெற்றவர்களை, யுத்தங்கள் எழும்பும்போது மக்கள் தங்களை காத்துக்கொள்ள எந்த ஆயுதமும் எதிரியின் சூழ்ச்சி அவன் பயன்படுத்தும் ஆயுதங்கள் தாக்காது வர பல யுக்திகளை கையாளுகிறார்கள். பதுங்கு குழி வெட்டி உள்ளே பதுங்கிக் கொள்கிறார்கள், தங்களை காத்து கொள்கிறார்கள். இயற்கை பேரிடர் வருகிறது. சுனாமி, வெள்ளம், புயல் காற்று, அளவுக்கு மீறிய உஷ்ணம், பனி, இவைகள் ஒரு தனி மனிதனுக்கு உண்டாக்கப்பட்ட ஆயுதங்கள் அல்ல. இப்படிப்பட்ட ஆயுதங்களை தேவனே தம்முடைய மக்களுக்கு எதிராக வந்தவர்களை அழிக்க, பயமுறுத்த, எல்லை விட்டு ஓடிப்போக பயன்படுத்துகிறார். ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக எவன் உருவாக்கினாலும் எதை உருவாக்கினாலும் அது பயன்படுத்த எடுத்தாலும் அது வாய்க்கவே வாய்க்காது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒரு நிபந்தனை, அந்த தேவ பிள்ளை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைதான், உடன்படிக்கையின் பிள்ளைதான் இருந்தாலும் தேவனுடைய செட்டைக்குள் இல்லாவிட்டால் அது வாய்க்கும். நமக்கு என்று ஒரு பாதுகாப்பு வளையம் உண்டு. உங்கள் கண்களுக்கு தெரியாது. உங்கள் கண்களுக்கு தெரியாது என்பதனால் அது இல்லை என்றாகி விடாது. உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் பார்த்ததுண்டா? இல்லையே. அப்படி என்றால் உங்களுக்கு ஆத்துமா இல்லை என்றாகி விடாது. எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள் என்ற பொறுப்பு நம்மிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. எப்படி நாமே காத்துக்கொள்வது? எப்படி இந்த பாதுகாப்பு வளையத்திற்குள் இருப்பது? அதுதானே கண்ணுக்கு தெரியவில்லையே. ஆம், இதற்குத்தான் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நம்மை செம்மையான வழியில் நடத்த, கிருபையில் நடத்த, பாதுகாப்பு தர, கற்றுத்தர, ஆலோசனை கொடுக்க நமக்குள்ளேயே ஒரு சர்வ சேனை இருப்பது போல் அவர் இருக்கிறார். கர்த்தரை தேடும் விதத்தை, அறிந்து கொள்ளும் முறைமையை கற்றுக் கொடுக்கிறார். கேட்க வேண்டும், இவருக்கு கீழ்ப்படுத்த நடக்க வேண்டும். அப்போது நாம் பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கிறோம் என்பதாகும். தெய்வ பயத்தோடு நடப்பது பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கிறோம். நாவை அடக்கி பொல்லாப்புக்கு விலகி கர்த்தர் கவனிக்கிறார் என்ற உந்துதலோடு இருக்கையில் நாம் பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கிறோம். தேவ கட்டளைக்கு கீழ்ப்படுத்தி கை கொள்ளும் போது பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கிறோம். தேவ பிரசன்னம் நம்மை மூடிக்கொள்கிறது. தேவ பிரசனத்தை இழுக்க முடியாது. தேவ பிரசனத்துக்கு நாம் தான் நுழைய வேண்டும். இயேசு 40 நாட்கள் வனாந்தரத்தில் ஒன்று புசியாமல் குடியாமல் இருந்தார். அவரை தேடி அத்தனை வஞ்சக, தந்திர, ஏமாற்று வேலையினுடைய ஆயுதங்களை வைத்திருப்பவன், பொய்யின் ஆவியங்களை வைத்திருப்பவன் சாத்தான் வரவில்லையா? இவைகளை ஏன் அவர் பயன்படுத்தவில்லை? பயன்படுத்தினான், அது வாய்க்கவே இல்லை. ஏன்? அவர் தேவகுமாரன் என்பதனால் அல்ல, பதிலுக்கு ஒரு ஆயுதத்தை அவரும் எடுத்தார். அதுதான் ஆவியின் பட்டயமான தேவ வார்த்தை. அது நம்மிடம் இருக்க வேண்டும், நிரம்ப வேண்டும், நிரம்பி இருக்க வேண்டும். சாயங்காலமானது எல்லா கதவுகள் ஜன்னல்களை மூடி கொசு வலையை விரித்து கொசு வராமல் பாதுகாக்கிறோம் அல்லவா? நான் நீதிமான், ஊழியம் செய்கிறேன், இத்தனை வருட விசுவாசி, அது அந்த சபையின் விசுவாசி, கொசு என் வீட்டுக்குள் வராது, திருடன் என் வீட்டுக்குள் வர முடியாது, பாருங்கள் என்று எல்லா கதைகளும் திறந்து வைக்க தேவையில்லை. ஒரு கதவை மட்டும் திறந்து வைத்தால் போதுமானது. காலையில் நீங்களும் உங்கள் காலியாக்கப்பட்ட வீடு மட்டுமே இருப்பீர்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பிசாசும் தந்திரம், பொய், வஞ்சகம், ஏமாற்று ஆயுதத்தோடு வந்தான். ஆதாம் ஏவாள் வீழ்ந்தார்களே. அவன் வரவே கூடாது என்பதில் கவனமாயிருப்பதை காட்டிலும் அவன் வந்தால் நம்மிடம் ஒன்றுமில்லை. இதை நீங்கள் படிக்கலாம். யோவான் 14:30 இயேசப்பா சொல்கிறார், இதோ உலகத்தின் அதிபதி வரையில் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று. அப்படி நம்மிடம் ஒன்றும் இருக்கக்கூடாது. அவன் சுட்டி காட்டி என்னுடைய பொருள் உங்கள்கிட்ட இருக்கிறது ஒன்று கை நீட்டு காட்டக்கூடாது. ஒன்றுமில்லை. எதையோ ஒன்று பற்றி கொண்டு வர, கேள்வி கேட்க நம்மிடம் ஒன்றும் இல்லை என்று இருக்க வேண்டும். வீட்டுக்குள் ஆபாசமான புத்தகங்களை, வேத இல்லாத புத்தகங்களை, தேவையில்லாத அந்த பற்றி இதை பற்றி இருக்கக்கூடிய பில்லி, சூனியம், அந்த புத்தகங்களெல்லாம் இருக்கக்கூடாது. அது அவனுடைய பொருள். இருந்தால் வருவான். 2வது, வீட்டிற்குள் தேவ பிரசன்னம் இருப்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அவனுக்கு தெரியும் என்பதை விட அவன் உள்ளே நுழையவே முடியாது. இதையெல்லாம் புரிந்து கொண்ட தாவீது, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என்மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன் என்றார். சங்கீதம் 27:3. இறுதி வரை சவுலில் ஆரம்பித்து பெலிஸ்தியர் சுற்றி இருக்கும் விருத்த சேதனம் இல்லாத ஒருவனும் எந்த நாடும் தாவீது தொட முடியவில்லையே. அவனுக்குள் என்ன இருந்தது? காடுகாடாக திருந்தான், கெபிக்குள் அல்லவா இருந்தான். அவனை சுற்றி பாதுகாப்பு வளையம் இருந்தது. அவன் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான், தெய்வத்துக்கு பயந்து நடந்தான், ஆண்டவரை சங்கீதம் பாடிக்கொண்டிருந்தான், புலம்பிக் கொண்டிருக்கவில்லை. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் 12-17 வரை வசனங்களை வாசித்து பாருங்கள். எலிசா தீர்க்கதரிசி அங்கே சீரியா நாட்டில் என்ன நடக்குதோ ஆண்டவர் எலிசாவிடம் சொல்லி, எலிசா ராஜாவிடம் சொல்லி, ராஜா தப்பித்து கொள்வான்.
யாரடா இதெல்லாம் போய் சொல்லுவது என்று சீரியா ராஜா கேட்கும் பொழுது அவங்க சொல்லுகிறார்கள், எலிசா ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவன் தான் சொல்லுகிறான் என்று. அந்த ஒரு மனிதனை பிடிப்பதற்கு சீரிய இராணுவமே வந்து மலையை சுற்றி வளைத்து கொண்டது. காலையில் அவனுடைய ஊழியக்காரன் கேயாசு பார்க்குறான், அப்பா ஐயோ இவ்வளோ இராணுவம் வந்திருக்கிறதே என்று போய் புலம்புகிறான். அப்பொழுது எலிசாவுக்கு தெரியும் தன்னை சுற்றி தேவ இராணுவம் உண்டு என்பது அவனுக்கு தெரியும். ஆகையால் இவனுடைய கண்களை திறங்குமாப்பா என்று கேட்டார். கேயாசுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவன் பார்த்தான், அக்கினிமயமான ரதங்கள் குதிரைகள் மலையை சுற்றி இருந்தது. ஒரு ஆளை பிடிப்பதற்கு இராணுவமே வந்தது, காணக்கூடிய இராணுவம். ஆண்டவர் இந்த ஒரு ஆளை காப்பாற்றுவதற்கு தேவதிலிருந்து, வானத்திலிருந்து, பரத்திலிருந்து தன்னுடைய சேனையே அனுப்பினார். நீங்கள் ஒரு ஆளாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆளாக இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கலாம், தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், யாரும் உங்களை மதிக்காமல் இருக்கலாம். உங்களை சுற்றி தேவ இராணுவம் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். தேவ கிருபை உங்களை சூண்டு கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை எல்லாம் படித்து பாருங்கள். பேதுருவை கொண்டு சிறையில் அடைத்தார்கள். ஒரு 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 காவலுக்கு 4 பேர், அப்படி 4 காவல், அப்போ 16 பேர். கைகால் கட்டப்பட்ட நிலை, அவர்கள் சேவகரோடு அந்த சங்கிலி கட்டப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் படுத்திருந்தான் பேதுரு. நன்றாக உறங்கி கொண்டிருந்தான். ஆண்டவருடைய தூதன் வந்தான். தூதனுடைய பிரசன்னம் அங்கே வந்தவுடனே சங்கிலிகள் காணாக கலன்று விட்டது. வெளியே கொண்டு வந்து விட்டார். ஹல்லேலூயா. அப்படி உங்களை எத்தனை வளையங்கள் போட்டாலும், எத்தனை குற்றச்சாட்டுகள் சுழற்றினாலும், எத்தனை வேண்டாதவைகளை பேசினாலும், குற்றங்கள் சுமைத்தினாலும், தேவ பிரசன்னம் அவைகளெல்லாம் ஒன்றுமில்லாமல் அந்த சங்கிலியெல்லாம் தானாக போய்விடும். எந்த வேதத்தில் வந்ததோ வேகத்தில் வந்து அதே வேகத்தில் போய்விடும். கவலைப்படாது, தேவ பிரசன்னம் உங்களை காப்பாற்று. நீங்கள் பிரசன்னத்துக்குள் நுழைந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பவுலும் சீலாவுக்கும் அதுதான் நடந்தது. ஹல்லேலூயா. எங்கெல்லாம் தேவ மக்கள் கட்டுண்டு இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் தேவ மக்களை ஒடுக்கிவிட்டேன் என்ற கொக்கரித்தான சாத்தான், அந்த இடத்துல அவனுக்கு தெரியாது. தேவ பிரசன்னம் வந்தவுடன், தேவ ஆவியானவர் நிறைந்தவுடன் அவைகளெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. சிம்சோனை படித்து பாருங்கள். சவுலுக்கு ஆயுதம் வாய்த்தது. ஏன் வாய்த்தது? ஆவியான வெளியேறு தெரியாமல், கிருபை அவனை விட்டு வெளியேறு தெரியாமல் அவன் வாழ்ந்தான். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தை பார்த்து பாருங்கள். கிருபை அவனை விட்டு விலக்கினேன் என்றார் கர்த்தர். அவனுக்குள் பொறாமை, எரிச்சல், கொலைவெறி, கீழ்ப்படியாமை இது இருந்தால் தேவ பிரசன்னம் இருக்காது, தேவ பாதுகாப்பு இருக்காது. இது சொல்வதற்கு நான் பயப்படவே இல்லை. பாதுகாப்பு வளையமே இல்லை சவுலுக்கு. யாரை அழிக்க வேண்டும்? அமலேக்கியரை முற்றிலுமாக அழி என்று சொன்னார் ஆண்டவர். கீழ்ப்படியவில்லையே. அதே ஒரு அமலேக்கியனால் தான் அவன் வெட்டப்பட்டு மாய்ந்தான். மக்களை வீட்டுக்குள்ள ஆர்கியூமெண்ட், சண்டை, போராட்டம் வர இருக்க அனுமதிக்காதீர்கள். இது வந்தால் தேவ பிரசன்னம் இருக்காதுங்க. அமைதி என்ன வந்தாலும் ஒரு அமைதியாக, பொறுமையாக, சமாதானத்தோடு கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் கவனிக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று இருங்கள். ஆவியின் பட்டயமான தேவ வார்த்தை எடுத்து பேசுங்கள், பாட்டு பாடுங்கள், அவரை துதியுங்கள், அவரை ஆராதியுங்கள். பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளும், பாதுகாப்பு சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை தேடும் விதத்தில் தேடுங்கள். அவருக்கு பயப்படுகிற பயம் சிறியோர் முதல் பெரியோரவே வீட்டுக்குள் இருக்க வேண்டும். என் வசனத்துக்கு நடுகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்ற ஏசாயா 62:2. நீங்கள் வாசிக்கவில்லை என்பதற்காக அந்த வசனம் வேலை செய்யாமல் இருக்காது. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை, வசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள், நாவிற்கு நீங்களே காவல் வைத்துக் கொள்ளுங்கள். சும்மாதான பேசினே கிடையாது. ஒவ்வொரு வார்த்தைக்கு வல்லமை உண்டு, சும்மா ஏதும் கிடையாது. யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். நாவை எப்படி வைத்திருப்பது, நாவு என்னெல்லாம் செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் சரியாய் செய்தோமா, எல்லாவற்றையும் செய்தோமா, அவர் விரும்புகிறவன்னு செய்தால் இது கவலை வேண்டாம். உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். ஆவியானவர் உணர்த்துவார். மேலும் 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 பலனடைவீர்கள், சரியாக வந்து விடுவீர்கள். சந்தேகம், பயம் வேண்டாம். அவர் நினைப்பூட்டுவார், ஆவியான நினைப்பூட்டுவார். சாத்தான் எப்பேற்பட்ட ஆயுதத்தை உருவாக்கி நீங்கள் உயிருக்கு உயிராய் சிநேகிக்கிறவர்களை கொண்டே அனுப்பினாலும் ஒன்று வைக்காது. ஆவியானவர் கொடியேற்றி விடுவார், உங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்து விடுவார். இப்போ மழை வருது, வெள்ளம் வருது, ரெட் அலர்ட்டு, ஆரஞ்சு அலர்ட்டு அப்படிலாம் சொல்கிறார்கள். அப்படி அலர்ட்டு கொடுத்து விடுவார் ஆவியானவர். நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். பிசாசு வெட்கப்பட்டு போவான். அது மட்டுமல்லங்க, உங்களுடைய எல்லைகள் தேவ சமாதானம் நிரம்பி இருப்பதை உங்கள் வீட்டுக்குள் வருவர்கள் உணர்வார்கள். உங்களை ஒருவனும் தொட முடியாது. நீங்கள் கர்த்தருடைய கண்மணி. சங்கீதம் 91 சங்கீதம் 7, 8, 10 வாசியுங்கள். திடன் கொள்ளுங்கள். எப்போது விழிப்போடு ஜாக்கிரதையோடு உங்களது ரட்சிப்பை காத்து கொள்ளுங்கள். இது நம்முடைய பொறுப்பு.
கொடுத்த பொறுப்பில் கவனமாக இருந்தால் போதும். நீர் அதை செய்ய இதை செய்ய என்று ஆண்டவர் சொல்லவில்லை. என்னோடு இரு, கவனமாக இரு, ஜாக்கிரதையாக இரு என்று தான் சொன்னார். உங்களை உயர்த்துவது, உங்களை பெரிய ஆளாக்குவது அவருக்கு தெரியும். மற்றதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மை தேடுவதிலும் ஆவியானவருக்கு கீழ்ப்படுவதிலும் கவனமாக இருக்க கிருபை தாரும். உமது பாதுகாப்பு வளையத்திற்குள் எப்பொழுதும் இருக்க கிருபை தாரும். அந்த வளையத்திற்காக ஸ்தோத்திரம், கிருபைக்காக தோத்திரம், உம்முடைய அனாதை தீர்மானம் மன உருக்கத்தின் இரக்கத்திற்காக தோத்திரம், தயவிற்காக தோத்திரம். அது என்னால் எங்களை நிரப்பி இருக்கட்டும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, நான் கர்த்தரின் கண்மணி, எந்த விக்கிரமும் என்னை தொட முடியாது. ஆமேன். ஹல்லேலூயா.